அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் சண்முகம், எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு கண்டிப்பா எங்க அப்பா இந்த நகையெல்லாம் இடமாத்துவாருடா. அதுக்கப்புறம் நீ தர்மகர்த்தா ஆனாலும் உன்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க பரணி. ஏத்தா பரணி, உங்க அப்பா நாசமத்து போனவை எதையும் துணிஞ்சு செஞ்சாலும் செய்வான். டேய் சண்முகம், விளையாட்டுத்தனமா இருந்துடாத, நீ இதுல கவனமா இருங்கிறாங்க வைகுண்டம். டேய் நமக்கு நேரம் இல்லடா, நீ உடனே கிளம்பு, என்னங்கிறத போய் பார்க்கலாங்கிறாங்க பரணி. ஏத்தா இவனை நீ கூட்டிட்டு வந்துடு, நான் போய் ஆளுகளை திரட்டி கூட்டிட்டு வந்துடுறேன்ட்டு வைகுண்டம் ஓடுறாங்க. சண்முகம் பரணியும் கிளம்பி போகும்போது வீர எங்கன்னு போறேன்னு கேட்கறாங்க. ஏலே போவேல எங்க போறேன்னு கேட்டா விளங்கிடுமா, நாங்க போற காரியம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சுட்டா வந்து பாயாசமே குடிக்கிறோம், பாயாசத்தை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க சண்முகமும் பரணியும். சவுந்தரபாண்டியும் சனியனும் பொட்டியெல்லாம் தூக்கி கார் டிக்கியில வச்சுட்டு இருக்காங்க. இதை எஸ்கி பார்த்துட்டாங்க. பார்த்தது உடனே பரணிக்கு ஃபோன் பண்றாங்க. என்னடி எஸ்கி, அங்க என்ன நடக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது தெரிஞ்சுதாங்கிறாங்க. ஆமாடே பரணி, தெக்கால வீட்டுக்குள்ள இருந்து பெரிய மரப்பொட்டி என்ன எடுத்து உள்ள வச்சுட்டு இருக்காங்க காருக்குள்ள. 4 பேரும் சேர்ந்து குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப 4 பேர்ட்டையும் ஒன்னா காணா, அந்த பெட்டியை தூக்கிட்டு இப்ப எங்க போறாங்கன்னு தெரியலைங்கிறாங்க. ஏய் சண்முகம், நம்ம நினச்ச மாதிரியே தான் எங்கள் அப்பா பெரிய மரப்பட்டியை தெக்கால் வீட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு போய் காரில் வச்சு எங்கேயும் கொண்டு போகிறாராம். இது எஸ்கி தான் எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, இந்த தகவலை உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரட்டுங்கிறாங்க சண்முகம். சவுந்தரபாண்டி, சனியன், பாண்டியம்மா 3 பேரும் காரில் வந்துட்டு இருக்கும்போது பரணியும் சண்முகமும் காரை குறுக்காட்டுறாங்க. பின்னாடியே ஊர்க்காரங்களும் நிற்கிறாங்க. சவுந்தரபாண்டி கார் விட்டு இறங்கி வந்தது, என்னல வெறும்பையில் ஊர்க்காரங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காரை குறுக்கட்டுறீங்களா, என்னல தகராறு பண்ண பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் உங்கள் காரை அரெஸ்ட் பண்ண வரல தர்மகர்த்தா, உங்கள் காரை அதுக்கு முன்னாடி நாங்கள் செக் பண்ணணுங்கிறாங்க சண்முகம். என்னோட காரை செக் பண்ணுறதுக்கு நீ யாரு, நீ என்ன போலீஸா இல்லை வேற எந்த அதிகாரி, நீ மரியாதையாக வழி விட்டுரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. இல்லை சவுந்தரம், நீ வண்டியில் ஏறு, குறுக்க நின்னா அவன் மேலேயே ஏற்றிட்டு போலாங்கிறாங்க பாண்டியம்மா. ஓ சவுந்தரபாண்டி, நீ நினச்சினாலும் இனிமேல் தப்பிக்க முடியாதுங்கிறாங்க. மரியாதையாக காரை செக் பண்ண விடணும்னு கேட்குறாங்க. எதுக்கு என்னோட காரை செக் பண்ணுறேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் பரணி சொல்கிறாங்க. அதுவா, இந்த வழியை ஒரு திருடன் ஓடி வந்தான், அவன் திடீர்னு உங்க காருக்குள்ள பூந்துக்கிட்டானோன்னு சந்தேகமா இருக்கு, வண்டிக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கிறானோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நாங்க செக் பண்ணணுங்கிறாங்க. டிக்கி திறந்து பார்த்து செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏய் என் காரு பக்கம் வந்தீங்க, யார் வந்தாலும் வெட்டி போடுவாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏழை வெறுமையில ஓடுற காருக்குள்ள வந்து திருடன் போதுவானா, நாங்கெல்லாம் டிக்கியை நல்லா மூடித்தான் வச்சிருக்கோங்கிறாங்க பாண்டியம்மா. ஒழுங்கா மரியாதை இங்க இருந்து போயிரு, நான் கோவப்பட்டேன் அவ்வளவுதான், நடக்கிறதே வேறங்கிறாங்க பாண்டியம்மா. அடே என்ன நடக்கும் பாண்டியம்மா, பிபி ஓவரா ஏறிடுச்சா, வேணா அந்த ஊசி போடுவான்னு பரணி மிரட்டுறாங்க. ஏய் வேணாடி வேணாடி, பக்கத்துல எல்லாம் வராதுங்கிறாங்க பாண்டியம்மா. அந்த பயம் இருக்கட்டுங்கிறாங்க பரணி. ஆமா, கூட இருக்கிறவன் திருடன்னு தெரியாம அவங்க கூட பேசிட்டு வரேன்னு கேட்கறாங்க பரணி. ஏய் கூட இருக்கிறவன் உங்க ஒப்பனையா நீ திருடன்னு சொல்ற, போது நிறுத்தத்தை, உன்னை பத்தியும் தெரியும் எங்க அப்பனை பத்தியும் தெரியுங்கிறாங்க பரணி. கார் டிக்கி திறக்கும் போது கேமராவை ரெடியா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. கேமராவெல்லாம் எப்பவே ஆன் பண்ணி வச்சுட்டேன் சண்முகம், நீங்க திறங்க அப்படிங்கிறாங்க. காரெல்லாம் செக் பண்ற விட மாட்டேன், இப்ப என்ன எலெக்ஷனா நடக்குது, என்னோட காரை செக் பண்றேங்கிறீங்க, வீடியோ எடுக்கிறேங்கிறீங்க, இதுக்கெல்லாம் நான் விட மாட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. என்ன சவுந்தரபாண்டி, போதை மருந்து கீது கடத்துறீங்களா, கார் செக் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே, வேணா இந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி சண்முகத்துக்கு ஃப்ரெண்டு தான், அவங்கள வேணா வர சொல்லி காரை டிக்கி திறந்து பார்க்கலாமான்னு கேட்குறாங்க பரணி. ஏய் வீணால பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, என்னோட காருக்குள்ளேயெல்லாம் எந்த பொருளும் இல்லைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அடியில் காணமில்லைன்னா நீங்கள் டிக்கி திறந்து காட்ட வேண்டியதான்னு கேட்குறாங்க. தர்மகர்த்தா சார்பால் நீங்கள் டிக்கியை திறந்து காட்டலைன்னா நாங்கள் கார் டிக்கியை உடைக்க வேண்டியதாக இருக்கும், உங்களுக்கு எப்படி சௌகரியம்னு கேட்குறாங்க சண்முகம். என்ன சவுந்தரபாண்டி, எப்படி வசதி, நீங்களா திறந்து காட்டுறீங்களா இல்லை கடப்பாரெல்லாம் ரெடியாக இருக்குது, நாங்களே உடச்சு பார்த்துக்கிட்டோமான்னு கேட்குறாங்க பரணி. இல்லை அப்பங்கிட்டே வம்பலுக்குறியான்னு கேட்குறாங்க. அந்த உறவெல்லாம் எப்போவே முறிஞ்சு போச்சு சவுந்தரபாண்டிங்கிறாங்க பரணி. இப்போ நான் நிற்கிறது உங்கள் எதிரி, என் புருஷன் கூட நிற்கிறேன், இவன் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்கள் காருக்கு நல்லது இல்லை. இல்லை இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டார், கடப்பாரு கம்பெல்லாம் இருக்குதில்ல, போய் கார் டிக்கிவே உடச்சி என்ன இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க சண்முகம். ஏய் இது 15 லட்சம் ரூபா கார், இது என்ன பழைய கார்னு நினச்சியா நீ உடைக்கிறதுக்கு, சனியா இந்த டிக்கியை திறந்து விட்டுரு பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அந்த டிக்கியை திறந்து பார்க்குறாங்க. பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சு நீக்கி பார்க்குறாங்க. வீடியோ எடுக்க சொல்லி பார்க்குறாங்க. வீடியோவெல்லாம் எடுக்கிறாங்க, பூட்டையும் உடைக்கிறாங்க. பூட்டை உடச்சி பொட்டிக்குள்ள பார்த்தா ஒன்றுமே இல்லை. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ ஏமாற்றிட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க பரணி. அடப்பாவிகளா, அந்த காலத்து பொட்டி அந்த காலத்து பூட்டு, சாவியை கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனே, அநியாயமாக பூட்டை உடச்சி போட்டிங்களாடா. அப்பா இந்த ட்ராமாவெல்லாம் எங்ககிட்ட போடாதீங்கன்னு சொல்கிறாங்க பரணி. எதில் ட்ராமா, நீங்கள் தானே திருடம் வந்து எங்கள் காருக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறான்னு நீங்கள் போட்ட ட்ராமாவோடவா நான் போட்டேன், அங்கே கொண்டாந்தது இந்த சின்ன பொட்டி, இதுக்குள்ளே நாய்க்குட்டியோட ஒழியாது, எந்த திருட ஒழிஞ்சிருப்பான், இந்த வெறும்பை சொன்னான்னு ஊரே சேர்ந்து ஆடி வந்து இங்கே நின்றுக்கிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, எவன் பேச்சை கேட்கறது எவன் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு விவசாயமே இல்லையான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஏப்பா சண்முகம், என்னப்பா இப்படி பண்ணி போட்டியே, ஐயோ சண்முகம் பேச்சை கேட்டு வந்து இப்படி ஆயிப்போச்சேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏப்பா சண்முகம், நீ தான் எங்களை எல்லாத்தையும் என்னென்னமோ சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ பாரு பெரிய மனுஷங்க முன்னாடி இப்படி நாங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறோமே. ஏலே வெறும்பையில உன்னால என்னை ஒன்றும் பண்ண முடியாது, தர்மகர்த்தா சார்வால் தர்மகர்த்தா சார்வால்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ சொன்னாலும் சொல்லினாலும் நிரந்தரமான தர்மகர்த்தா நான் தான். யோ என்னையா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, விளங்காத வயங்கோட சேர்ந்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு வந்தீங்கல்ல, இப்போ நீங்களே கொண்டு வைங்கன்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி. அந்த ஊர்க்காரங்களே அந்த பொட்டிகளை தூக்கி டிக்கியில் கொண்டு வைக்கிறாங்க. சவுந்தரபாண்டி பாண்டியம்மா கிளம்பி போயிடுறாங்க. ஏப்பா சண்முகம், மாமா மருமக சண்டியில் எங்களை எதுக்கப்பா இழுத்துட்டின்னு கேட்குறாங்க ஊர் பெரியவங்க. பெரிய மனசு முன்னாடி எங்களை இழுத்துட்டியே, தேவையில்லாமல் அவன் பேச்சை கேட்டு நாங்களும் வந்தோம், சரி வாங்க போலான்னு எல்லாரும் போகிறாங்க. சண்முகம், இவங்க ஏதோ வேற ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, உண்மையான பொருள் எல்லாம் வேற எங்கேயும் பதுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பரணி.
போலீஸ் ஸ்டேஷனில் 4 கான்ஸ்டபிள் போலீஸும் ஒரு பெரிய பொட்டியை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. முத்துப்பாண்டி தான் அங்கே நிற்கிறாங்க. என்ன சார்வால் இது இவ்வளோ கனமாக இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க ஒரு இது கான்ஸ்டபிள். யோ அதுக்குள்ளே என்னதான் இருந்தால் உனக்கு என்னய்யா, தூக்கிட்டு போய் வெய்யினா வெய்யுங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஐயா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அந்த கைவடி கையே இருக்குது, கொஞ்சம் வச்சு தூக்கிட்டு போகிறோமே அப்படின்னு கேட்குறாங்க இன்னொருத்தர். யோ சார்வால் என்ன யாருக்கும் சொல்லக்கூடாது பொருளா என்ன, இது என்னன்னு தான் சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க கான்ஸ்டபிள். யோ மார்க்கெட்டில் படிக்கல பிராடுத்தனம் பண்ணிட்டு தெரியுறாங்க, படிக்கல தான் சீஸ் பண்ணி கொண்டாந்துருக்கேன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. பிராடு பயலுகளா, படிக்கலையே பிராடுத்தனமா? ஆமா ஆமா ஏட்டையா, படிக்கல நல்லா கல்லை வச்சு உரைச்சிடுறாங்க, அதுலயே பிராடுத்தனம் பண்றாங்கங்கிறாங்க. 1/2 கிலோ படிக்கலையே தேய்ச்சி 50 கிராம் 100 கிராம் குறைச்சிடுறானுங்க. 1 கிலோ படிக்கல இருந்தா கிளீனா 100 கிராம் குறையுது. யோ அதனாலதான் ரேடு போய் சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், நாளைக்கு இதை கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்கணும்ல. யோ என்னையா நான் பேசுறதே கேட்டுட்டு இருக்கிறீங்க, சீக்கிரமா கொண்டு போய் உள்ள வைங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. இதோ கொண்டு போற மையான்னு கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. பசங்க ஊர் ரொம்ப கெட்டு போச்சுயா, எவங்கிட்டயுமே நேர்மையும் இல்லை நியாயம் இல்லைங்கிறாங்க ஏட்டையா. சாதாரண அன்றாடங்காட்சி கிட்ட போய் ஏமாத்துறானுங்களே, இவனுங்கெல்லாம் உருப்படுவானுங்களா அப்படிங்கிறாங்க. யோ பேசாத கொண்டு போய் உள்ள வையாங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஐயோ இருக்குய்யா நானும் ஒரு கை தூக்குறேன்னு சொல்லி தூக்குறாங்க ஏட்டையா. கஷ்டப்பட்டு அதை தூக்கி பெட்டிக்குள்ள பெட்டியா வச்சு அதை முத்துப்பாண்டி பூட்டி வச்சுக்கிறாங்க. சவுந்தரபாண்டியும் முத்துப்பாண்டியும் போயிட்டு இருக்கும்போது, அக்கா இங்கிட்ட எப்படியும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம கேட்கலாமாங்கிறாங்க. ஏய் கேளுல, அவனால விவரமா தான் வேலை பார்ப்பான், நீ வேணாலும் போன் போட்டு கேட்டு பாருங்கிறாங்க பாண்டியம்மா. உடனே சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டிக்கு போன் பண்றாங்க. இல்ல அங்க என்னாச்சு, சேஃப்டி பண்ணிட்டியான்னு கேட்கறாங்க. அப்பா பத்திரமா இருக்குப்பாங்க. எப்போ போலீஸ் ஸ்டேஷனை விட சேஃப்டியான இடம் வேற எங்கப்பா இருக்கு சொல்லு பார்க்கலாம். வண்டி எங்க அக்கா வேணுங்கிறது ஒரே ரவுண்டில் அந்த வெறும் பையில சுத்த விட்டுட்டால எங்க அக்கா. அப்பா என்னப்பா ஆச்சு, அத்தை சொன்ன மாதிரியே அந்த வெறும்பை அங்க வந்தானான்னு கேக்குறாங்க பாண்டி. ஆமாலே பாண்டி, அச்சு பெசகாம அக்கா சொன்ன மாதிரியே அந்த வெறும்பை அங்க வந்து நின்னல, அவங்க கூட பரணியும் சேர்ந்துக்கிட்டால, அவங்க 2 பேர்த்து கூட ஊர் ஆட்களும் சேர்ந்து வந்துட்டு நின்னுட்டாங்கடா. நம்ம காரையே சோதனை போடுறானுங்க, கார்ல மட்டும் நகை இருந்துச்சு, இந்நேரம் என் கதையை முடிச்சுட்டு இருப்பானுங்க. ஐடியா கொடுத்துருக்கும் போது நாம என்ன மாட்டவா போறோங்கிறாங்க. அப்பவும் நான் அவன் உடலையே, ஊருக்கு முன்னாடி அவனை மூக்க உடச்சு தான் விட்டேன்னு சொல்றாங்க. எப்படியோட அக்கா புண்ணியத்தினால எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுடா பாண்டி. சும்மாவா சவுந்தரம், அப்படி இல்லாமையே நான் எம்பிட்டு தூரம் வந்திருக்கேங்கிறாங்க பாண்டியம்மா. சண்முகம் பரணி வீட்டில் உட்காந்துருக்காங்க. வைகுண்டம் சொல்றாங்க, எம்பிட்டு கஷ்டப்பட்டு நான் ஊரையே அனுப்பிச்சு வச்சேங்கிறாங்க. இல்ல மாமா எங்க அப்பா கிட்ட தான் அந்த நகை இருக்கணுங்கிறாங்க பரணி. அவர் எப்படியும் பிடிச்சிருவோன்னு எங்க அப்பா எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க, அதனாலதான் இப்படி ஒரு தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னல சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க. எல்லாம் உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்குதுன்னா போய் தெற்கு வீட்டு கதவை உடச்சு பாத்துடலாமான்னு கேட்கறாங்க. டேய் சான்ஸே இல்லை, எங்க அப்பா ஒன்றும் அப்படி முட்டாள் கிடையாது, நிச்சயமா அந்த நகையெல்லாம் இடமாத்திருப்பாரு, அது எங்கிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க பரணி. எங்கே தான் மாற்றி வச்சிருப்பான் உங்கள் அப்பான்னு கேட்குறாங்க வைகுண்டம். ஒருவேளை சனி இருக்காரு, அவர் வீட்டில் எது வச்சிருப்பாரான்னு கேட்குறாங்க வீரா. எங்கள் அப்பா அவ்வளோ சீக்கிரம் அந்த சனின்னு எல்லாம் நம்பவே மாட்டார். அந்த வருஷத்தில் எங்கள் அப்பா யாரையுமே அந்த ரூம் பக்கம் விட்டதே கிடையாது. ஒருவேளை அந்த பாண்டிய மகிது அவங்க இடத்துல எங்கேயாவது வச்சிருக்குமாங்கிறாங்க. அத்தைக்கு இந்த ஊரில் எங்கடா இடம் இருக்கு, அப்போ எங்கே தான் அந்த நகையை ஒழிச்சு வச்சிருப்பாருன்னு மாற்றி மாற்றி கேட்குறாங்க. நிச்சயமா எங்கள் அப்பா யாரை நம்புறாரோ அவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. எங்கள் அப்பா யார் முக்கியமாக நம்புவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க பரணி. எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் கூடவே நிற்கிறது அந்த சனியனை தான். அந்த சனியை நம்பாவத வேற யாரை நம்புவார் உங்கள் அப்பான்னு கேட்குறாங்க சண்முகம். இப்போதைக்கு யாரையுமே எங்க அப்பா நம்ப மாட்டாரு, ஆனா முத்துப்பாண்டியை நிச்சயமா நம்புவாரு, அந்த நம்பகமான முத்துப்பாண்டி தான்ங்கிறாங்க பரணி. ஏண்டி எப்படிடி எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருக்காங்க, முத்துப்பாண்டி ரூம்ல வச்சிருந்தாலும் அதை எஸ்கே கண்டுபிடிச்சிருவான்னு முத்துப்பாண்டிக்கு தெரியாதா என்னங்கிறாங்க ரத்னா. இல்ல அந்த நகைவெல்லாம் இப்போதைக்கு எங்க வீட்டுல வச்சிருக்க வாய்ப்பும் இல்லை, வச்சிருக்கவும் மாட்டாரு, வேற எங்க வச்சிருப்பாங்கன்னு பரணி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அது போலீஸ் ஸ்டேஷன்ல தானே உறுதியா சொல்றாங்க. அவன் இருக்கிற இடமே போலீஸ் ஸ்டேஷன்ல தானே, அதை விட பாதுகாப்பான இடம் வேற எங்க இருக்க முடியுங்கிறாங்க பரணி. கேட்டா நீ படிச்சவ தானே, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரன் மட்டுமா இருப்பான், அந்த மாதிரி முடிச்சவைக்கு பிட் பாக்கெட் அடிக்கிறவன் கொள்ளக்காரன் கொலகாரன் எல்லாம் தானே அங்க இருப்பானுங்க. அந்த நகையை கொண்டு அங்க எப்படி வைக்க முடியும், கலவர நகையவே போலீஸ்காரனுங்க கஜானாவில் தான் கொண்டு வைப்பானுங்க, இந்த நகையை கொண்டு அங்க எப்படி வைப்பானுங்க, கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம பேசுறியாத்தா. போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் எப்படி நகையை வைக்க முடியும், மற்ற போலீஸ்காரங்களுக்கும் தெரிஞ்சிருமல்ல, அப்படி தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரிதானுங்கிறாங்க சண்முகம். அப்படி தெரியிருக்க உங்க அப்பா என்ன சாதாரணமா விட்டுருவாரா? டேய் அப்ப நீங்க யாருமே நம்பலையில, நான் நம்புறடா, எங்க அப்பா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த நகையை வச்சிருப்பாருன்னு பரணி உறுதியா சொல்றாங்க. பரணி சொன்ன மாதிரியே ஏட்டையா வந்து அந்த படிக்கலை பத்தி ஏதாவது பேசினாங்கன்னா தான் உண்மை வெளியே வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் வரை சொல்ல பார்க்கலாங்க.